ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ட்ரெயினில் போகிறாரு. ட்ரெயினில் போகும்போது எல்லாருக்குமே அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு தெரியுது. எல்லோரும் சார் வாங்க சார் உட்காருங்க, மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், பிரபலமான ஒரு நபர். டிக்கெட் கலெக்டர் வராரு. டிக்கெட் கலெக்டர் வந்து சார் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, நீங்கள் எங்கே சார் போகிறீங்க டிக்கெட் அப்படின்னு கேட்குறாரு. அது வரலும் நல்லா சந்தோஷமாக இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டக்குன்னு கொஞ்சம் சரிங்க டிக்கெட் எடுக்கிறேன்னு பார்த்தா தேடுறாரு, டிக்கெட்டை காணோம். அப்போது டிக்கெட் கலெக்டர் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நீங்கள் டிக்கெட் வாங்கியிருப்பீங்க, எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும் உள்ள, நான் போய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வரேன், வந்துட்டு பிறகு நான் கேட்குறேன், நீங்கள் அப்போ சொல்லுங்கள். அது ஒரு டிக்கெட் கலெக்டர் போயிட்டார். போனவுடனே போயிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வராரு. வந்தால் இவர் இன்னும் தேடிட்டுருக்காரு, கோட்லாம் கட்டிட்டாரு, ரொம்ப பதட்டமாக இருக்கார். டிக்கெட் கலெக்டர் சொல்கிறாரு, சார் நீங்கள் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நீங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, பிரச்சனையே இல்லை, நான் புதுசாக ஒரு டிக்கெட் கொடுக்குறேன், ஃபைன்லாம் கிடையாது, எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, அதுதாங்க பிரச்சனையே, டிக்கெட்டுக்கு பின்னாடி நான் எங்கே இறங்கணும்னு போட்டிருக்கு, இப்போ நான் எங்கே இறங்கணும்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பாயிண்ட்னா, நிறைய பேருக்கு எங்கே போகிறோன்னே தெரில. பரலோகத்தை பற்றி ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு. பரலோகம்ன்றது என்ன, நாங்கள் போவேனான்னு கேட்குறாரு. இந்த பரலோகன்ற வேர்டை எப்படி புரிஞ்சிக்கலாம்? பரலோகம் அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு எப்படி புரிஞ்சிக்கலாம்னீங்கன்னா, நான் வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் எப்படி? ஆமாம், பரலோகம், பர அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம். பரதேசி அப்படின்னா, தேசினா வேற ஊர்க்காரன்னு அர்த்தம். ஆமாம். சுதேசி அப்படின்னா சொந்த ஊர்க்காரன்னு அர்த்தம். பரலோகம் அப்படின்னா வேற லோகத்துக்கு நம்ம போகிறோம். இந்த வார்த்தையை வச்சு திட்டுறவங்களும் இருக்காங்க. ஆமாம், அது நம்ம தான் எந்த ஒரு நல்ல வார்த்தையுமே கெட்டதாக மாதிரி திட்டுறதுல நம்மளை மாதிரி நம்பர் 1 உலகத்தில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பரலோகம் அப்படின்னு சொன்னால் வேற உலகத்துக்கு நம்ம போகிறோம், வேற லோகத்துக்கு நம்ம போகிறோம்னு அர்த்தம். இப்போ அந்த பரலோகத்துக்கு வேற லோகத்துக்கு போகிறதுன்றதுல வந்து நிறைய கருத்துகள் இருக்குது, நிறைய விஷயங்கள். பரலோகத்தை பற்றி நீங்கள் நிறைய படிக்கணுன்னா அது ஒரு லாங் சப்ஜெக்ட் தான். ஆனால் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது தமிழில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 1:1 நம்ம எப்படி வாசிக்கிறோன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த். ப்ளூரலில் இருக்குது. ஹெவன்ஸ் அப்படின்னா பரலோகங்கள்னு வந்துடுது. அதே வேர்டு தமிழில் வானங்கள்னு இருக்குது. தமிழில் 2 வேர்டு இருக்குது, வானங்கள், பரலோகங்களே அவரை துதியுங்கள்னு சங்கீதத்தில் இருக்குது. இந்த 2 வேர்டுக்குமே ஒரே வேர்டு தான் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம், ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்குது. சில நேரத்தில் ஸ்கை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த ஹெவன்ஸுங்கிற வேர்ட், வானங்களே பரலோகங்களே அப்படின்னும் போது யூதருடைய நம்பிக்கையின்படி 7 வானங்கள் இருக்குது. இப்போ பவுல் கூட சொல்கிறார் பார்த்தீங்களா, 3வது வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அதை பரதீசின்னு அவர் சொல்கிறார், பேரடைஸ்ன்னு சொல்கிறார். இப்போது தமிழில் ஒரு வசனம் இருக்குது என்னென்னா, அவர் உன்னதத்துக்கு ஏறி அவரோடு கூட உட்கார்ந்தார் அப்படின்னு உட்கார்ந்துருக்கு. இந்த உன்னதத்துக்கு ஏறி உட்கார்ந்தாருங்கிறத ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் என்னவா இருக்குன்னா 7வது வானத்துக்கு போனார்னு அப்படின்னு, 7th ஹெவன். ஸோ இந்த பரலோகம் அப்படிங்கிறது இப்போ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பரலோகம் என்ன, எல்லாரும் சொல்லக்கூடிய பரலோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதா இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அதான் பரலோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தூதர்கள், ரெவலேஷன் 4th and 5th சாப்டர் 2த்துலேயும் நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு சிங்காசனம், அதில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 24 மூப்பர்கள், கண்ணாடி கடல். இதுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம பரலோகம் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது பைபிள் சொல்லுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. 2 ராஜாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போனார்னு இருக்கு. இங்கே தான் ஒரு கருத்து வேறுபடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் படி இப்போ மரிக்கிற யாரும் பரலோகத்துக்கு போகிறதில்ல. அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் கேள்வி என்ன, அடுத்து கேளுங்க என்ன. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்கும் மரிக்கிறவர்கள் எல்லாருமே, நான் சொல்கிறது பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே மேல் பாதாளங்கிற இடத்துக்கு போனாங்க. நம்ம ஹேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அபீஸ்ன்னு சொல்லுவோம், டாட்ரோஸ்ன்னு சொல்லுவோம், கெஹேனான்னு சொல்லுவோம். க்ரீக்கில் வந்து 4 வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு. அதில் வந்து இந்த மேல் பாதாளங்கிற இடத்துக்கு தான் அவங்க எல்லாருமே போனாங்க. தாழ்ந்த பாதாளம்ங்கிற இடத்துக்கு தான் துன்மார்க்கர் போனாங்க. நீங்கள் ஆபிரகாம் லாசர் சம்பவம் இருக்கு இல்லையா, லாசர் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் விடுறாங்க. அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு,
தகப்பனே எனக்கு வந்து தண்ணி கொடுங்கன்னும் போது ஆபிரகாம் சொல்கிறார், நமக்கு 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்குது, நான் அங்கே வர முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் வர முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் இருக்கிற இடம் தான் மேல் பாதாளம், இவருக்கா பார்த்தீங்கன்னா தாழ்ந்த பாதாளம். இதுக்கு என்னங்க நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதக்காரர் டேவிட் சொல்கிறாப்புல, தேவரீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் அப்படிங்கிறார். ஆனால் அதே ஜேக்கப் சொல்லும்போது சொல்கிறாரு, என் நரைமயரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி. அவங்க எந்த பாதாளத்துக்கு போனாங்கன்னா மேல் பாதாளத்துக்கு போனாங்க, எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா தாழ்ந்த பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஸோ அதுதான் பழைய ஏற்பாடு வரைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம இந்த பரலோகங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னென்னா இயேசு மரித்து உயிர் எழுந்துட்டார், மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது, நாம் இன்னைக்கு மரிச்சா பரலோகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு என்னவாயிருச்சு, ஒரு காமன் வேர்ட் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட். பரலோகம் கிரைஸ்டே சொல்கிறார்ல, நான் உங்களுக்கு அங்கே ஒரு ஆயத்தம் பண்ணுறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் கிரைஸ்டே சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த நம்ம இப்போ நான் உங்களை கேட்ட கேள்வியை கிரைஸ்டுக்கிட்டே கேட்குறாங்களே. ஆமாம், உயிர் எழுந்த பிறகு யாருக்கு மனைவியாக இருப்பாங்க இடத்துல வந்து அவங்க இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இங்கே வரீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக சொல்கிறோம் பரலோகத்துக்கு போகிறோம் பரலோகத்துக்கு போகிறோன்னா எந்த பரலோகத்துக்கு போகிறோங்கிறத இப்போ கேள்வி. பரலோகம் வேற லோகத்துக்கு தான் போகிறோம். பரலோகத்தில் 7 இருக்குது. அதாவது பைபிள் கணக்குப்படி நம்ம 3வது வானத்துலேருந்து பவுல் சொல்கிறபடி வச்சுக்கிட்டா 7 வானங்களை பற்றி சொல்லுது. இப்போ பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. யார் போயிருக்கிறா? எலியா போயிருக்கிறார், சுழல் காற்றில் ஏறி. அப்போ அவர் எந்த பரலோகத்துக்கு போனார்? பைபிள் சொல்லுது, ரத்தமும் மாம்சத்தோடு ஒருவரும் எங்கே பிரவேசிப்பதில்லை, பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. எலியா அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போகிறார். சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே இன்னொன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இல்லாமல் எதுவும் பரலோகத்துக்குள்ளே உள்ளே போக முடியாது, சுத்திகரிக்கப்படாமல். எபிரேயரில் வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ள இவைகளே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மாடலான இதைகளே சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் பரலோகத்தில் இருக்கிற நிஜம் நீங்களும் நானும். அப்போ நாம் உள்ளே இருக்கணும்னா எவ்வளோ பெரிய ரத்தம் தேவைப்படுது சுத்திகரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தமே சிந்தப்படலை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்கே போயிருப்பாங்க? சுத்திகரிக்கப்பட்டதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ எலியா சொல்கிறாரு பரலோகத்துக்கு போனேன் அப்படிங்கிறாரு. அது சொல்லலை, வசனம் சொல்லுது எலியா பரலோகத்துக்கு போனார். அப்போ அது பரலோகம்னா என்னென்னா வேற லோகத்துக்கு போயிட்டார். அவர் எங்கே போயிருப்பார் அப்படின்னா ஆவிகள் இளைப்பாறுகிற இடம்னு நம்ம ஒன்று சொல்கிறோம், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நம்ம சொல்கிறதும் பரலோகத்துக்கு போகிறோம் தான் சொல்கிறோம். பரலோகத்தில் எந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்க? அப்போ பரலோகத்துக்கு நான் போகிறேன், பரலோகம் வேற லோகத்துக்கு நான் போகிறேன். அது எந்த லோகத்தும் எதை நான் சொல்ல வரேன், எதை மென்ஷன் பண்ணுறேன், அதுதான் இங்கே கேள்வி. இப்போது பரதீசின்னு இருக்குது, பேரடைஸ், அதுவும் வேற லோகம்தான். பூமியை விட்டு அது வேற லோகம், அதுவும் பரலோகத்தில் ஒரு பகுதி. பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, அதுவும் பரலோகம்தான். அவர் இருக்கிறது நம்ம சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறார். தூதர்கள் எல்லாம் இருக்காங்க, அதாவது நான் சொல்கிறேன் தள்ளப்பட்ட தூதர்கள், பிசாசுகள் நம்ம சொல்கிறோம்ல, தள்ளப்பட்ட தூதர்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அதுவும் வானத்தில் ஒரு இடத்துல இருக்குது, ஹெவனில். ஹெவன்னா ஸ்கை. இப்போது பிசாசு பரலோகத்தில் இருக்குன்னா ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்து பரலோகத்துனா காட் இருக்கிற இடத்துல இல்லை, அவங்க ஒரு ஸ்டாண்டர்டில் கீழே ஒரு வானத்தில் இருக்காங்க. அதனால தான் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைன்னு பிரின்ஸ் ஆஃப் த ஏர்னு எபேசியரில் இருக்கும். இப்போ நீங்கள் ரெவலேஷன் 12க்கு வந்துட்டிங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, பிசாசுகளும் அவன் தூதர்களும் வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. வானத்தில் அவங்க இருந்த இடத்துல அவங்க இல்லை, போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பரலோகத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. மரித்தவங்க உடனே பரலோகத்துக்கு போகிறோமா அப்படின்னா இல்லை, நம்ம எல்லாருமே பேரடைஸுக்கு தான் போகிறோம். அது வேற ஒரு லோகம். பேரடைஸ்ன்னு சொல்கிறது, ஹெவன் என்பது வேறு. இப்போ இயேசு சொன்னார்ல, இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பேன்னு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோமே ஒழிய நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. நான் வந்து எடுத்த உடனே நேராக ஹெவனுக்கு போய் சிங்காசனத்துக்கு முன்பாக உட்காந்து பிதாவை ஆராதிக்கிறேன், அப்படி பைபிளில் யாரும் போனதாக சொல்லப்படவே இல்லை. நம்ம இப்போ போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் இன் பீஸ் இளைப்பாற போகிறோம். ஒரு நாள் வரும், கிறிஸ்துவின் வருகையோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு காணப்படுவோம். அதுதான் ஹெவனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் இந்த சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு வியூவர் கேட்டிருக்காரு, பொதுவாக பரலோகம் போகும்போது நான் வந்து எங்கள் அப்பாவை பார்க்கலாம், எங்கள் மனைவியை பார்க்க போகிறேன், இல்லை என்னோடய தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு பொதுவாக நம்ம நினைக்கிறோம். அதை லாங் பண்ணியே நான் பரலோகம் போகலான்னு இருக்கேன், அப்போனா நான் நமக்கு முன்னாடி போனவங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு கிரைஸ்டுக்கிட்டையும் கேட்குறாங்க. நான் இதை முன்னாடியே அந்த கேள்வி நான் வச்சேன், இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள நம்ம அங்கே எப்படி பார்க்கலான்னு. இதில் ஆழமான ஒரு கேள்வி தான், அது ரொம்ப லைட்டாக கேட்குறேன்.
நேயர்களுக்கு எப்படி நம்ம பைபிள் படி எப்படி தெளிவுபடுத்தணும்? அது ரொம்ப காலமாக இது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, மோட்டிவேட்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அடக்க ஆராதனையிலேயே அப்படித்தானே சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம என்ன சொல்லி அனுப்புகிறோன்னா, ரொம்ப துக்கமாக இருக்கிறவனுக்கு ஆறுதல் படுத்துகிற வேர்டு அது. என்ன அப்படின்னு கேட்டால், கவலைப்படாத, நம்ம அவரை திருப்பி போய் பார்க்க போகிறோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பவுலும் 1 தெசலோனிக்கர் 4 என்ன சொல்கிறாருன்னா, 13-16 நீங்கள் வாசிக்கும் போது, மரித்தோரை குறித்து நீங்கள் துக்கமாக இருப்பது அறிவில்லாமல் இருப்பது எனக்கு பிடிக்கல. அவரே சொல்கிறார், மரித்தோரை குறித்து நீங்கள் அறிவில்லாத இருக்க எனக்கு மனம் இல்லை, நாம் எல்லாருமே அவங்கள போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் எழுதுறாரு. நம்ம திருப்பி அவங்கள போய் சந்திக்க போகிறோம் அப்படின்னு தான் எழுதுறாரு. ஸோ இதன் அடிப்படையில் நாம் சர்ச் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்குது. என்ன நம்பிக்கையில் இருக்குன்னா, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, பிள்ளைகள் யாரை மறிச்சோமோ நம்ம போய் அவங்கள என்ன செய்வோம், பார்ப்போம். அங்கே போய் நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தான் அப்போ நம்ம ஆறுதலும் அடைகிறோம். ஒரு கன்சோலேஷன் கிடைக்குது, ஒரு கன்சோலேஷன் கிடைக்குது. நம்ம ஆனால் நிஜம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவங்க அங்கே போயிட்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பரலோகத்தில் தான் பரதேசியில் தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் போய் என் தாயை தாயாகவே அங்கே பார்ப்பேனா? இதே கேள்வி தான் இயேசுகிட்ட கேட்டாங்க. ஆமாம், ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். 7 பேருக்கு மனைவியாக இருந்தால் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க யாருக்கு அங்கே மனைவியாக இருப்பா அப்படின்னும் போது அந்த டவுட் வருது. உடனே இயேசு சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் போய் இங்கே கணவன் மனைவியாக இருக்கிறோம், அங்கே மனைவியாக இருக்க போகிறது இல்லை, கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன விஷயம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே தாயும் தகப்பனும், அதாவது என் தாயை நான் பார்க்குறேன், எனக்கு எங்கள் அம்மானை ரொம்ப இஷ்டம். எங்கள் அம்மா போகும்போது நான் அழுகுறேன், ஐயோ அம்மா போகக்கூடாதுன்ற, வேறு வழியில் அனுப்பி தான் வைக்கணும், பாடியை வச்சுக்க முடியாதுல்ல, அனுப்பியாச்சு. ஆனால் என்ன நம்பிக்கையில்? திருப்பி நான் எங்கள் அம்மாவை பார்ப்பேங்கிற நம்பிக்கையில். ஆனால் திருப்பி நான் எங்கள் அம்மாவாவே பார்ப்பேனா? அப்படியானால் பரலோகத்திலையும் அப்பா அம்மா இப்படி தான் இருக்க போகிறோமா எல்லாருமே? வசனத்தின்படி என்ன சொல்லுது? 1 யோவான் 3 2வது வசனத்தை சொல்லுது. அது கீ வேர்ஸ். நமக்கு வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கம் ஆகவில்லை. அங்கே போய் நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படும் போது, அவர் வரும்பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அதோட அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே தான் இந்த ஒரு டெம்பரவரி தான் இது, தாய் தகப்பன் என்று எல்லாமே. சரி, இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டோம். போன பிறகு எப்படி இருப்போம்னா, எல்லாருமே இயேசு மாதிரி தான் இருப்போம். அதான் ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அத்தனை பேரும் கிரைஸ்ட் சாயலுக்கு போயிடுவோம். இப்போது நீங்கள் இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னா, நான் பார்த்த என் தாயை புதைச்சதுனால திருப்பி பார்ப்பேனான்னு எனக்கு ஆசை. ஒரு லாங்கிங் தானே. சரி, இப்போ நான் கேட்குறேன், எங்கள் அம்மாவுடைய ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவை நான் பார்ப்பேனா? சரி, நான் ஹெவனுக்கே போகிறேன், அவர் என் தாத்தான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி? ஏன் தெரியாது? நான் தான் இங்கே பார்க்கலையே. ஆமாம், நான் பார்த்த ஒரு ஆளை அங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். நான் பார்க்காத ஒரு ஆளை அங்கே பார்க்க நான் என்ன செய்யலை, ஆசைப்படல. இப்போ எங்கள் அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? அவங்க அப்பாவை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாங்களா? அவங்க அப்பா என்ன நினச்சிருப்பாரு? அவங்க அப்பாவை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாரா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நம்ம மனுஷீகத்தில் நம்ம ஆசைப்படுற ஒரு ஹியூமன்லி நேச்சர். ஆனால் பைபிள் படி நான் தாயை தாயாய் பார்க்க போகிறதில்லை, மகனை மகனாய் பார்க்க. இன்னும் சொல்ல போனால் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் டீப்ரமோட் பண்ணுறீங்க அவங்கள. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள்னு இருக்கு. ஹெவன்லி பாடிக்கு போயிட்டாங்க அவங்க, ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு போயிட்டாங்க. நீங்கள் திருப்பி அவங்கள என்ன பாடி கொண்டு வரீங்க? வேர்ல்ட்லி பாடி கொண்டு வரீங்க. டீப்ரமோஷன் தான். அங்கே போய் இதை விட மேலான பாடியில் அவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் அங்கே பார்த்து திருப்பி அம்மா அப்பான்னு கட்டி பிடிச்சிங்கன்னா ஹெவனாக இருக்காது, ஹெவன் திருப்பி பூமியாக மாறிடும். நான் தான் விளையாட்டாக சொல்வேன், இது வந்து அம்மாவை பார்க்குறோம் அப்பாவை பார்க்குறோம் ஆசையில் தான் நம்ம அப்படி சொல்கிறோம், பிள்ளையை பார்க்குற ஆசையில். மாமியாரும் மருமகளும் பார்ப்பாங்களா? கதையே வேற ஆயிரும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? அப்புறம் அவங்க 2 பேருக்கு நடுவில் பஞ்சாயத்தான் பண்ணு. ஸோ அதனால் அங்கே யாரையும் தெரியாது, அவர்கள் வேறு ஸ்பிரிச்சுவல் பாடியில் இருப்பாங்க. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பரலோகத்துக்கு அவங்க போயிட்டாங்க, ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதை விட மேலான ஆசீர்வாதத்தில் இருக்காங்க அவங்க. நான் திருப்பி போய் அவங்கள எங்கள் அம்மாவாக பார்க்கணுன்னா நான் திருப்பி டீப்ரமோட் பண்ணுவேன் அவங்கள. அவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க, நீங்களும் விரும்ப மாட்டேன், யாருமே விரும்ப மாட்டோம். இப்போ நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன வச்சுக்கோங்க, அப்படி உங்கள் கூட வேண்டாம். நான் ஹெவனுக்கு போயிட்டு இறந்துட்டேன், ஹெவனுக்கு போயிட்டேன், அதாவது பேரடைஸ் போயிட்டேன், நான் இப்போ ஏஞ்சல் மாதிரி மாறிட்டேன். இப்போ நீங்கள் திருப்பி வந்து பிரதர் ஜெகனை பார்க்கணும், திருப்பி வர சொல்லுங்கன்னா நான் ஒத்துப்பேனா? நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்.
எதுக்கு என்ன திருப்பி, ஏன்னா ஒரு சம்பவமே இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆமா. சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதனால் வேதத்தின்படி போய் பரலோகத்துக்கு போய், அல்லது அது பரலோகத்துக்கு போகிறாங்களா பேரடைஸ் போகிறாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பேரடைஸில் மரித்தவங்க இருக்கிறாங்க, அவர்கள் ஏஞ்சல் பாடிக்கு மாறிடுவாங்க, இதில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் கிரைஸ்ட் அது தெளிவாக நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு வேற சொல்கிறாரு. ஸோ நம்மளும் தப்பாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ஆமாம். நல்லது. இன்னொரு வேணால் இவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாமே. ஹெவனில் போய் அம்மாவை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன், எனக்கு அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே இவங்களுக்கு இருக்கிற எண்ணத்தை தான் பிரதிபலிக்குதாங்க, ஃபேக்ட் இல்லை. ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தார், ஒரு இதில் எழுதியிருந்தார், அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல், இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு ரொம்ப துக்கமாக இருந்தேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், துக்கப்படாத, உங்கள் அம்மாவுக்கு ஹெவனில் நல்ல வேலை கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு சொன்னால், பூமியிலேருந்து மறித்து வரவங்களுக்கு கேட் திறந்து விட்ற கேட் கீப்பர் வேலை கொடுத்துருக்குறேன். இது என்ன கான்செப்ட்? ஹெவனுடைய கேட்டு மூடப்படுமா? இல்லை எதுக்காக மூடி வைக்கிறாங்க ஹெவனை? எதுக்கு கேட் கீப்பர் வேலை? நான் அழைக்கப்பட்டது எதுக்குன்னா, இரவும் பகலும் அவரை துதிப்பதற்கு. இப்போ இங்கே இருக்கும்போது நான் அவர் பிள்ளை ஆகிட்டேன். பிள்ளை எப்படி கேட் கீப்பர் ஆகும் இல்லையா? வசனம் சொல்லுது, என்னோடு கூட உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அவர் எதிர்பார்க்குற லெவலே வேற, அவர் நமக்கு வச்சிருக்கிற ஸ்டாண்டர்டே வேற. இப்போ இப்படி சொல்லும் போது நம்ம ஆட்களுக்கு இந்த ஃப்ளஷியாக ஒரு தாட்டில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அப்பாடா, பரலோகத்தில் நல்ல வேலை கிடச்சிச்சு, அதாவது கவர்மெண்ட்டில் கேட் கீப்பர் ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஹெவனில் கேட் கீப்பர் ஆகிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஹெவனில் கேட் கீப்பராக இருக்கணும்னா நான் ஏன் ஹெவனுக்கு போகணும்? நான் ஹெவனில் காடுக்கு சன்னாக போகிறேன், டாட்டராக போகிறேன். இது எல்லாமே ஒரு டீப் ப்ரமோஷன் வேலை. அதாவது பூமியோடைய சிந்தனைகளை அப்படியே ஹெவனுக்குள்ளே போய் மாற்றுறது, அதான் அதோடைய விலை. அதனால தான் நல்ல கேள்விகளாக கேட்கணும், நல்ல பதில்களும் நமக்கு பைபிளில் கிரைஸ்டே சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்து பேசலாம். நம்ம இன்னொரு ஒரு கேள்வி வருது. பொதுவாக நம்ம பைபிளை பார்க்கும்போது ஜெனசிஸில் இருக்கிற ஆதிகாமத்தில் 2 சாப்டர், ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ், அண்ட் ரெவலேஷனில் இருக்கிற 2 சாப்டர்ஸும் லாஸ்ட் 2 சாப்டர்ஸ். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு புக்கு ஆரம்பம் ரொம்ப முக்கியம். அது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஆத்தர் எழுதுகிற அந்த ஃபீல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு ஹுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி முடிவுரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டண்ட், ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங். பட் பைபிளில் இருக்கிற இந்த ஸ்டார்டிங் 2 சாப்டர்ஸும் ரெவலேஷனில் இருக்கிற சாப்டர்ஸ், ஜெனசிஸ் அண்ட் ரெவலேஷனில் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த யூனிக்னஸை பற்றி கேட்டிருக்காரு. இதில் எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம், இதில் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? ஒரு பைபிள் டீச்சர் சொல்லுவார் அழகாக, இந்த 4 சாப்டர் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன 2 சாப்டர், ஆமாம், இந்த 4 சாப்டருக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னு கேட்டால், இந்த 4 சாப்டர்லேயுமே பிசாசு கிடையாது. ஓ, டோட்டலாகவே. ஆமாம், முதல் 2 சாப்டர் கிரியேஷன், 3வது சாப்டரில் தான் பிசாசு ஈடன் கார்டனுக்குள்ளே நுழையிறாங்க, என்ட்ரி. ஆமாம், என்ட்ரி. ஸோ முதல் 2 சாப்டரில் பிசாசு கிடையாது. ரெவலேஷன் 20th சாப்டரில் 20வது அதிகாரத்தில் அவனை பிடிச்சி ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளிடுறாரு. 21, 22லையும் பிசாசு கிடையாது. ஸோ ஆரம்பத்துலேயும் இல்லை, முடிவிலும் இல்லை. ஸோ இந்த 4 சாப்டரும் ஒரு விசேஷம். என்ன சொல்கிறது, யூனிக்னஸ். பிசாசே இல்லாத சாப்டர் எவ்வளோ சுத்தமான சாப்டராக இருக்கணும் இல்லையா? ஒரிஜினல் பிளான். ஸோ இது ரெண்டும் இங்கே என்ன அவர் பிளான் பண்ணாரோ அதை வந்து இங்கே முடிப்பார். இந்த 2 சாப்டரில் பிளான் பண்ணது தான் எல்லாமே, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா மாதிரி. ஆமாம், ஆரம்பமும் முடிவும் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அவர் ஆரம்பித்து அவரோட பிளான் மொத்தத்தையும் முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துருவார். இப்போ 3வதுலேருந்து தான் அவங்க சுயமாக யோசித்து செய்கிற காரியங்கள்லாம் ஆரம்பிக்குது. திருப்பி 20ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி காடோடைய கிரியேஷன், நியூ கிரியேஷன், புதிய எருசலேம் இறங்கி வருது. புதிய வானம், புதிய வானம். இப்போது நான் சொல்கிறது நேயர்களுக்கு புரியணும், கர்த்தர் தான் உதவி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆதாம் ஏவாள், மணவாளன் மணவாட்டி. இங்கே புதிய எருசலேம் இயேசு கிறிஸ்து, மணவாளன் மணவாட்டி. 2 இங்கே 2. இங்கே ஆதாமை எப்படி செஞ்சார், எப்படி ஏவாள் இங்கே இருக்குது. இங்கே ஏவாளுக்கு பதிலாக புதிய எருசலேமை எப்படி செஞ்சார் அப்படி இருக்குது. இங்கே ஈதன் கார்டனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன நதி ஓடுது, எல்லாம் இங்கே இருக்குது. அங்கே புதிய எருசலேமுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்ன மரங்கள் இருக்குது, என்ன நதி ஓடுது, என்ன இருக்குது. இதுவும் எட்டர்னல், இன்னும் மரணம் உள்ளே வரல. 3ஆம் அதிகாரத்தில் மரணம் வருது, இதுவும் எட்டர்னல், மரணம் முடிஞ்சிடுச்சு இங்கே 21ஆம் அதிகாரத்தோட. ஸோ இந்த ரெண்டுமே இது வந்து அவருடைய மாடல்.
இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, உனக்கு நான் காட்டின மாடல் இது வந்து அதோடைய ரியாலிட்டி. ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு படைச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒருவேளை பழம் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் வந்து நின்று இருப்பாங்க. இதை மோசஸ் எழுதுறாரு, இதை யோவான் எழுதுறாரு. இது அவருக்கான ரெவலேஷன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, மோசஸ் எழுதுறாருல, மோசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்து எழுதுறாரு. ஒரு ரெவலேஷனில் வரதை எழுதுறாரு. ஜெனிசிஸ் வந்து மோசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது தானே. மோசஸே எக்ஸோடஸில் தானே பிறக்கிறாரு. அப்போ ஆதியாகமத்தில் வந்து மோசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதை எழுதுறாரு, ரிவீல் பண்ணுறாரு. ரெவலேஷனில் வந்து ஜானுடைய மரணத்துக்கு பின்னாடி உள்ளதை எழுதுறாரு. இது ரெண்டுமே அவங்க காலகட்டத்தில் உள்ள ப்ராஃபஸி கிடையாது. இது முன்னாடி உள்ளது, இது பின்னாடி உள்ளது. ஸோ இந்த 4 அதிகாரத்துக்குள் இருக்கிற, நான் எப்பவும் சொல்வேன், இந்த ஆதியாகமத்தினுடைய 2 அதிகாரம் இருக்குது. இதை 2க்குள்ள காடோடைய மேப் இருக்குது. ஃபுல் டீடைல் மேப் இருக்குது. ஃபுல் டீடைல்டு ரகசியம் இருக்குது நம்ம லாங்குவேஜில். ரகசியம் இருக்குது. இந்த டீடைல்டு மேப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சக்ஸஸ்ஃபுல் மேப் 3ஆம் அதிகாரத்துலேருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா விழுந்து போன மனுஷனை மீட்டெடுக்கிற மேப். ஸோ இந்த 11 அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரிமைனிங் பைபிள். இந்த முதல் 2 அதிகாரத்தில் கர்த்தருடைய சக்ஸஸ்ஃபுல் மேப். அதில் மனுஷன் செஞ்ச தப்புலேருந்து திருப்பி அவனை மீட்டெடுத்து பலி எல்லாம் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலுடைய பலி வந்துடும். 9ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியாய தீர்ப்பு வந்துடும். முடிச்சுட்டு திருப்பி அவங்க எல்லாரும் பலிக்கு பெருகி எப்படி நிரப்பினாங்க அப்படிங்கிறது வந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த காரியம் வந்து ஜெனிசிஸில் இருக்கும். இதை வந்து நீங்கள் லைவாக பார்க்குறது எங்கே இருக்கும்னு சொன்னால் ரெவலேஷனில் இருக்கும். ஸோ இந்த 2 அதிகாரமும் இந்த 2 அதிகாரமும் இது மாடல் அல்லது இது வந்து ஒரு மேப், இது அதோட எக்ஸிக்யூஷன். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பேப்பரில் போட்டு தருவாங்கல்ல, அதை வந்து கட்டி வீட்டாக பார்ப்பீங்கல்ல, டிராயிங் மேப். இது ரெண்டும் அந்த மாதிரி. இது ரெண்டும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பைபிள் லவர்ஸ்க்கு. இல்லை பைபிளில் டீப்பாக போகிறவங்களுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிடுவாங்க, ரெகுலராக படிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் அ கிரியேஷன். ஆண்டவர் படைச்சார் 1ஆம் நாள் 2ஆம் நாள் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 6ஆம் நாளில் முடிக்கும் பொழுது மனுஷனை படைக்கிறாரு, மனுஷியை படைக்கிறார். இந்த 6000 வருஷம் பழமையான உடம்பு இது. இதை இன்னும் மெடிக்கல் டாக்டர்ஸால் என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்கவே முடியல. இன்னும் நம்ம உயிர் எங்கே இருக்குதுன்னு அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டே பிடிக்க முடியல. இது உள்ள நடக்கிற விஷயங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு நாளில் செய்யப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் செய்யப்பட்ட இந்த கிரியேஷனையே 6000 வருஷமாக புரிஞ்சிக்க முடியல. இந்த மாதிரி இந்த காஸ்மோஸில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கணக்கு. இதெல்லாம் எப்போ ரீச் பண்ணி முடிக்கிறது? ஸோ ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் பின்னாடியும் காடுடைய ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும், ஒரு வேர்ல்டு விஷயம் இருக்கும். இது ரெண்டுமே இது 2 அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கும்போது நாங்கள் ஒரு காரியத்துக்காக சொல்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது இல்லைங்களா, அதையே நாங்கள் தியானிக்கிறோம். 9 கிளாஸ் 10 கிளாஸாக போயிட்டே இருக்குது, இன்னும் தியானிச்சுட்டே இருக்கிறோம். இன்னும் அந்த ஃபஸ்ட் வசனத்தையே நாங்கள் தாண்டலை. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. நிறைய இடங்களில் உங்களை பைபிள் டீச்சராக கூப்பிட்டு டீட்டெயில்டாக எடுக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, ஒரு சாப்டர் தான், இல்லை ஒரு வசனம் தான், ஆனால் அதுவே 9 கிளாஸ் 10 கிளாஸ் போகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு விஷயத்துலேருந்து ஒரு நிமிஷத்தில் பண்ணுற விஷயத்த 10-20 கிளாஸ் போகுதுன்னா எப்படி? அப்போது அது வந்து பரிசுத்த ஆவியோட துணையோடு நீங்கள் அது வருது, நேர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அதை? அதாவது ஒவ்வொரு க்ரௌடை பேஸ் பண்ணி தான் பைபிள் ஸ்டடிக்குன்னு வரவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம இதை வந்து டீட்டெயிலாக ஆவியானவர் அவங்ககிட்ட பேசுவார். இதுவே வந்து ப்ரீச்சிங்க்கு நீங்கள் போவீங்க, சர்ச்சஸ்க்கு போகும்போது அங்கே ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அங்கே ஆவியானவர் பேசுவார். சில இடங்களில் 3 நாள் மீட்டிங் போகும், காலையில் சாயங்காலம் அதே தலைப்பு அவர்களுக்கு தேவையான மாதிரி பேசுவார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 days கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 7 daysக்கு பேதுரு என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷத்தை போல இருக்கிறது அப்படின்னு வசனத்தில் இருக்குது. 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாளை போல இருக்குது. 7 daysன்னு கணக்கு வச்சுருக்கிறாரு. இந்த 7 daysனால் 7000 இயர்ஸ்ன்னு கணக்கு. இப்போ நம்ம 6000 இயர்ஸோட எண்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த 7000 இயர்ஸ்க்குள்ளே என்னென்ன நடக்குங்கிறது அந்த 7 daysல இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஆண்டவர் வந்து இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உலகத்தில் பாவத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள பரிசுத்தையும் தனித்தனியாக பிரிப்பார். அப்புறம் கீழுள்ள தண்ணீரையும் மேலுள்ள தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு இருக்கும்.
இந்த தண்ணிங்கிறது வந்து ஒரு இடத்துல மனுஷன்னு சொல்லுது. அப்போ வானத்துக்குரிய மனுஷனுக்கும் பூமிக்குரிய மனுஷனுக்கும் ஆண்டவர், அதாவது வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அதுலேயே நிறைய கோட் வேர்டு இருக்கு. கோடு வேர்டு இருக்குது. இப்போ 3வது நாள் படைக்கிறார். 3வது படைக்கும்போது பூமியில் உள்ள தண்ணீரையும் வெட்டாந்தரையும் உண்டாக்கினார். ஆனால் அந்த 3வது நாள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை, நல்லதுன்னு சொல்லி ஒரு விஷயம் மட்டும் நல்லதுன்னு சொல்ல அவர் 2வது நாள் 2வது நாளில் நல்லது இல்லைம்பார். காரணம் என்னென்னா, அந்த மேலுள்ள தண்ணியும் கீழுள்ள தண்ணியும் ஒன்றா சேரும். எங்கே சேரும்னு கேட்டிங்கன்னா, நோவா ஜலப்பிரளயத்தில் அந்த 2 தண்ணியும் ஒன்றா சேரும். அது மட்டும் நல்லது இல்லை. ஏன்னா அது சொல்லலை. ஏன்னா நியாய தீர்ப்புக்காக வச்சிருக்காரு அவர். உலகத்தை அழிக்க போகிறது. அந்த 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 கான்செப்டை தான் அவர் நல்லதுன்னு சொல்ல மாட்டார். மிச்சம் எல்லாத்தையும் நன்மைக்காக பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் 3வது நாள் இப்படி பிரிப்பார். பிரிக்கும்போது வெட்டாந்தரையும் தண்ணியும் பிரிக்கிறார். அப்போ தண்ணி என்பது உலகத்தில் உள்ள ஜனங்கள் ரெவலேஷன் 17:15 சொல்லுது. வெட்டாந்தரை என்பது அதில் விதை முளைக்குதுங்கிறது ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு போய் விதைத்தான், அதில் நல்ல 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 கனிகள் வந்தது. அப்போது தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டாக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ ஃபஸ்ட்டு 1000 இயர்ஸில் தான் அது நடந்துச்சு. செகண்ட் 1000 இயர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு வந்துச்சு, நோவாவோட ஜலப்பிரளயம். அதுக்கப்புறம் 3வது 1000 இயர்ஸில் ஆரம்பிக்கும் போது தான் ஆபிரகாம் ஆரம்பிக்கிறாரு. அவர் மூலமாக நியாயப்பிரமாணம் உள்ள வருது. 4000வது வருஷத்துல தான் இயேசு கிறிஸ்து உள்ள வர்றார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும். இதை நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் தியானிக்கலாம், கிரியேஷனாகவும் எடுத்துக்கலாம். வெறும் 7 days கிரியேஷன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் நீங்கள் தியானிக்க ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் போய்கிட்டே இருக்கும். ஸோ பைபிள் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இதை ஒன்று படித்தே நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம அதான் நான் ரீசெண்டாக ஒரு பைபிள் டீச்சரை பார்த்தேன். 60 வருஷம் பைபிளில் டீச் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் திணற வச்சது. நான் 60 இயர்ஸாக மினிஸ்ட்ரி பண்ணுறேன், அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ஆக போகுது. அவர் சொன்னார், அஸ்வின் நான் எவ்வளோ படித்து டைரியாக எழுதியிருக்கேன், எனக்கே 5% தான் புரிஞ்சிருக்குன்னாரு. அது சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. நான் அதை கேட்டேன், பயமாகவும் இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா. இல்லை அந்த அளவுக்கு உள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றாரு. ஆமாம், இந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் 300 தடவை படித்தேன், 400 தடவை படித்தேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. படித்து நல்லது. ஆனால் ஒரு தடவை கூட முழுசாக தியானித்தவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதை முடிக்க முடியாது, உங்கள் லைஃப் பத்தாது. இப்போது நீங்கள் சொன்ன பைபிள் டீச்சர் 5% சொன்னார்ல, என்னை கேட்டால் அவர் தான் இப்போ அதிகமாக படித்தவராக இருப்பார். 5% ரொம்ப அதிகம். ஏன்னா இது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். அதான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு தடவை இதை முழுசாக தியானிச்சிட்டோம், எனக்கு இதுக்கப்புறம் இதில் தியானிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டானா சொல்லவே முடியாது. அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டானா போய் சொல்கிறேன்னு அர்த்தம். அவன் 6000 வருஷமாக தியானிக்கிறாங்க, 2000 வருஷமாக யூதர்கள் தியானிக்கிறாங்க, 2000 வருஷமாக நம்ம தியானிக்கிறோம், இன்னும் முடியலையே. ஆனால் அதுலேயே நீங்கள் சொன்ன மாதிரி காமன் மேனுக்கும் யோவானுக்கும் தெளிவுபடுத்துறாரு, இங்கேயும் டேனியலுக்கும் தெளிவுபடுத்துறாரு. ஸோ அவரோட விருப்பம் வந்து இதை காம்ப்ளிகேட்டில் இது வந்து ஈஸியாக இருக்குது, எல்லாருக்கும் புரியணுன்றது தான், தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும். அதுக்கு தான் இது வச்சிருக்கு. மிக்க நன்றி. இந்த அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சில கேள்விகள் நேயர்கள் தொடர்ந்து கேட்குறாங்க. என்ன கேள்வின்றதை நம்ம பார்ப்போம், அதோட என்ன பதில்கள் வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி. நிறைய நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம் பொதுவாக கேள்வியோடு நம்ம முடியும், பட் இது பதிலோட முடியுது. I'll see you again in another interesting program. நன்றி, வணக்கம்.